ஓம் சரவணபவ. வேலன் அஸ்ட்ராலஜி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும், அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது, ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள், இதை எண்ணியலுடன் எவ்வாறு இவங்க தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்கள் இந்த பதிவினை பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம், மற்றும் அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது, அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கும், இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது, அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள், அதே போல் ஒரு இறை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை, விருட்சம், யோனி இவற்றை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம். பூர நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராசி அதிபதி சூரியன். அப்போ சூரியனின் ஒரு ஆளுமை, ஒரு நிர்வாகத்திறன் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு சாட்சியாக என்னென்னா, இந்த பூரம் ஆண்டாளுடைய நட்சத்திரம். ஆண்டாள் எப்படி மார்கழி 30 பாவை நோன்பு இருந்து திருமாலை கைப்பிடித்தாலோ அந்த போல இவங்க பிடிவாத குணம் கொண்டவர்கள், கொள்கை உறுதி அதிகம் இருக்கும், நினைத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூரம் மிக சிறப்பான நட்சத்திரம். இந்த பூரத்தில் பிறந்தவங்க அழகாக இருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆடை ஆபரண சேர்க்கையும் அதிகம் செய்வாங்க. எப்பொழுதும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்கள். இவங்க நல்ல நேர்மையான குணம் கொண்டவர்கள். சட்டத்திற்கு புறம்பா எந்த காரியத்தையும் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. இரக்க குணம் தாராளம் இவங்க கிட்ட. யாருக்கு என்ன உதவியோ போய் அவங்களே தானாகவே செய்வாங்க. பிரயாணத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டாங்க. ஆன்மீகத்தில் அதிக அளவு நாட்டம், தான தர்மம் செய்வதிலையும் இவங்க அதிகப்படியான ஆர்வம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கலைகளில் ஏற்கனவே சுக்கிரன்னாலே கலைகள் தான். பாட்டு, டான்ஸு, கதை, கவிதைகளில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. இளவயதில் உலகளவில் சாதனை புரிஞ்சவங்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கல்வி கற்கும் திறன் அதிகம். அதனால் இவங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போதே நிறைய இவங்களுக்கு நல்லது, ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயங்கள், ஒரு சிறப்பான கதைகள், இதெல்லாம் ஒரு நல்ல வழியில் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உடனே அதாவது கற்பூரம் போல் எது இருக்கோ, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை பற்றி கொள்வார்கள் சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு அதிகப்படியாக கற்கும் திறன் இருக்குது. அப்போ இவங்களுக்கு எதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பெற்றோர்கள் கொஞ்சம் இவங்களை வழி நடத்தும் போது சிறப்பாக இருக்கும். அதே போல் இவங்க வாலிப வயது வரை இவங்களை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க, நண்பர்களுடன் சேர்ந்து அவங்க பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் காண்பதோ, இல்லை வண்டியில் சாகசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விபத்தில் போய் மாட்டிக்கிறதோ, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்படுத்திவிடும். அதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் இவங்களுக்கு எப்பவும் ஒரு நல்ல அறிவுரை, அதனால தான் சின்ன வயதுலேருந்து சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க பிடிவாத குணம் கொண்டவங்கன்றதுனால அதனால் கோபமும் வரும். எந்த நேரத்தில் கோபம் வரும்னு தெரியாது, எதிரில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா இவங்க நிறைய அடம்ப்ட் மாதிரி இவங்க எது நினைக்கிறாங்களோ, எது வேணுன்றாங்களோ அது இப்பயே உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா சுக்கிரன்னாலே சுகவாசி, ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். கஷ்டப்படாமையே எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்க இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு அது கிடைக்கவும் செய்யும். அதனால் இவங்களுக்கு இந்த சோம்பேறித்தனத்தை
குறைத்து இவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு வரணும். அதே போல் இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சுகபோக வாழ்வு, ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை இதிலெல்லாம் நாட்டம் இருக்கும். இதிலெல்லாம் நாட்டம் இருக்கும்பொழுது இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து லைஃப்பில் ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாண்டி இவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் இவங்களுடைய சிறப்பான விவேகத்தை வந்து நல்ல ஒரு தொழிலில் வந்து ஈடுபடுத்தி அது மூலியமாக இவங்களுடைய ஃபிசிக்கல் எனர்ஜியும் செலுத்தும் பொழுது இவங்க சிறப்பாக வந்து இதை கடந்து வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்னதான் இல்லற வாழ்வில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து இறை மார்க்கத்தை தான் சென்றடைகிறாங்க. அப்படி சென்றடையும் போது தான் இவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து யார்கிட்டையும் போய் தன்மானத்தை விட்டு கட்டி நிற்கவும் மாட்டாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து தன்னுடைய சுய உழைப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் மற்றவர்கிட்ட வந்து நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க. அந்த தொழிலில் வந்து ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும், அவங்க கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எளிதில் வந்து ஒரு வீடோ ஒரு வண்டி வாகனமோ ஒரு சொத்து சேர்க்கையோ ஏற்படாது, இவங்க பேர்லேயும் ஏற்படாது. அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை. எதனாலம்மா அப்படின்னு கேட்கும்போது, இது செவ்வாயின் கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம். இவங்க சென்ற பிறவியில் வந்து சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தவங்களுடைய நிலத்தை அபகரிப்பது, ஒரு வண்டி வாகனத்தை அந்த அபகரித்து கொள்வது, இல்லை சொந்த இளைய சகோதரனையை ஏமாற்றுவது, அதே போல் இவங்களுடைய அதிகப்படியான முரட்டுத்தனம், பிடிவாதம், கோபத்தால் உங்களுடைய திருமணத்தை நிறுத்துவது, அதே போல் ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கிற ஒரு நல்ல அந்யோன்யமான தம்பதிகளை பிரிப்பது, இவங்க கோபத்தினால ஒருத்தரை வந்து வேலை இழக்க செய்வது, இதெல்லாம் செஞ்சதுனால தான் இந்த செவ்வாயுடைய கர்மப்பதிவு வந்தது. அதனால் இந்த பிறவியில் இவங்க என்னென்ன அனுபவிக்கிறாங்கன்னா, திருமணமோ அமையாது, திருமணம் சீக்கிரம் அமைஞ்சிட்டாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. அதே போல் கணவன் மனைவி வந்து ஒரு தாம்பத்திய சுகம் வந்து அந்த அளவுக்கு அதிகம் இருக்காது. ஒன்று உடல்நிலை குறைபாடு ஏற்படும், இல்லை தொழில் விஷயமா அவர் வேலைக்கு போயிடுவார், இல்லை இவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். இதெல்லாம் வந்து இந்த பூரத்திற்கு ஆப்டாகவே நடக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கிறது, இதுக்கு பரிகாரமாக ஒரு திருமணத்திற்கு உதவி செய்வது, ஒருத்தருக்கு தொழிலுக்கான ஒரு வழியை சொல்லுவது, ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்குலாம் போங்க, அவங்களுக்கு இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் கிடைக்கும் அப்படின்னு இவங்களே போய் வாலண்ட்ரியாக அந்த தேவை இருப்பவர்களுக்கு உதவி பண்ணும்போது இங்கே இந்த செவ்வாய் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும். அதே போல் இளைய சகோதரனுடன் எந்த ஒரு ரொம்ப டீப்பாக எந்த உறவும் வச்சுக்கக்கூடாது. ஒரு பட்டும் படாமல் என்னப்பானா சுகமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துடணும். அதே போல் அவங்களோட வந்து ஒரு தொழில் செய்கிறதோ, அவங்களோட இணைந்து ஒரு சொத்து வாங்குறதோ, அந்த ஒரு இணைந்து செயல்படும் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமையாது. அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு இதையுமே இவங்க எதிர்பார்க்கக்கூடாது. இவங்களுடைய முரட்டுத்தனம், கோபம், விவேகம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பயன்படாது. இவங்களுக்கு போய் காட்டினாங்கன்னா இவங்களுக்கு அங்கே வந்து ஒரு மன கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஆனால் பிறருக்காக நியாயம் கேட்பதற்காக இதை போய் வந்து பயன்படுத்தும் பொழுதோ, மற்றவருக்காக ஒரு கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போய் இவங்க முன்னணி செய்யும்போது மற்றவர்களுக்கு சாதகமாக பயன்படும். இவர்களுக்கு அப்படின்னும் போது பயன்படாது. அதே போல் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து தகராறு இதுன்னா இவங்க பேசியே தீர்த்துக்கணும். இவங்க கோர்ட்டு கேஸுக்கெலாம் போனால் இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதனால் இந்த காலகட்டம் இவர்கள் வந்து இவங்களுடைய புத்தி கூர்மையையும் அறிவுசாலித்தனத்தையும் இவங்க சுகபோக அனுபவத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் இவங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்வதில் தான் இவங்க யூஸ் பண்ணிக்கணும். பெரும்பாலும் இவங்க காதல் வயப்படுவாங்க. ஒரு சிலருக்கு காதல் திருமணமும் ஏற்படும். பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல கணவன் வந்து கிடைப்பான். ஆண்களாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல மனைவி, குழந்தைகள் வந்து கிடைக்கப்படுறாங்க. இவங்க அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் அமைஞ்சிருதுன்னா, ஒரு இசை சம்மந்தப்பட்ட ஒரு மியூசிக்கு, டான்ஸு, பியூட்டிஷியன், விளம்பரத்துறை, அதே போல் ஒரு ஃபேன்சி ஸ்டோரு, மருத்துவராக இருந்தால் ஒரு சிறந்த கைராசி டாக்டர் ஆகிடுறாங்க. விளம்பரத்துறை, அதே போல் இந்த பெண்கள் ஆடைகள் வடிவமைக்கிறது, வாசனை திரவியங்கள், இது சார்ந்த துறைகள்லேயும் இவங்க வேலையில் இருக்காங்க. இல்லை ஒரு தனியார் துறை, ஒரு அரசு துறையில் இருந்தாலும் இவங்க ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய, ஏன்னா ராஜச குணம், இவங்க ஒரு தலைமை பதவியும் வகிப்பாங்க. ஒரு 10 பேரை வந்து நிர்வகிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. குறுக்கு வழியில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாகவே காணப்படும். சினிமா துறையில் பல்வேறு துறைகளில் ஜொலிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க.
தொழிற்படைத்துறையிலையும் காணப்படுகிறார்கள். இவங்களுக்கு வந்து வண்டி வாகன சேர்க்கை, வீடுலாம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிரும். சின்ன வீடு பெரிய வீடாக இருந்தாலும் கூட அந்த வீடு வந்து கலைநயம் மிக்க வீடு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இனிமையாக பேசக்கூடியவர்கள், அடுத்தவங்க மனதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கக்கூடிய திறம் அதிகம் படைத்தவர்கள். இவங்க வந்து சுகபோக வாழ்க்கை வந்து வாழக்கூடியவர்கள். இவங்க பெற்றோரை மதித்து நடக்கக்கூடியவர்கள். குடும்ப நலனில் வந்து அதிக அக்கறை கொண்டவர்கள். இவங்க பெரும்பாலும் வந்து உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், விட்டமின் குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடு, எலும்பு வீக்கம், வெட்டுக்காயம், ஜாயிண்ட் பெயின், இஎன்டி பிரச்சனை அதுலலாம் வந்து ரொம்ப வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்துடைய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டிலின் கால் போன்றது. இதனுடைய விலங்கு பெண் எலி, பறவை வந்து பார்த்திங்கன்னா பெண் கழுகு. நிறம் வெண்மையான நிறம், வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணும்பொழுது பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் மரம் வந்து பலாமரத்தை நட்டு நீங்கள் அதை வரும்பொழுது அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குணம் வந்து ராஜச குணம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதிதேவதை வந்து அரியமான், தேவதை வந்து பார்வதி. இவங்க வந்து யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்பவர்கள், செக்யூரிட்டி, கண்டக்டரு, போலீஸ், இராணுவம், இவர்களுக்கெல்லாம் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள், இவங்கக்கிட்டலாம் வந்து இவங்க கனிவாகவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து வாலண்டியராக போய் செஞ்சு கொடுக்கணும். அவங்கக்கிட்ட வந்து எந்த வம்பும் வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்து இது நம்ம செவ்வாயின் கர்மப்பதிவு பெற்றது இல்லையா, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நம்மால் முயன்ற உதவிகளை செய்யும்போது செவ்வாய் நம்மளுக்கு வந்து சிறப்பாகவே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார். இவங்க வந்து நிறைய இவங்க சுகபோக வாழ்க்கையையும் அனுபவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பையும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் பெற்றுடுறாங்க. வாழ்வின் ஆரம்பத்தில் வயதில் கஷ்டப்பட்டால் கூட வாழ்வின் பிற்பகுதியில் இவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே சுக்கிர தசை தான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சுக்கிரன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பெற்றோரின் அன்பு, அரவணைப்பு, ஒரு லக்ஸுரியான லைஃபு, படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குறது, நல்ல கல்வி கற்கும் திறன், பாட்டு, டான்ஸு, மியூசிக்னு ஏதாவது ஒரு கலையை வந்து இவர்களுக்கு கற்றுத்தந்து விடணும். சுறுசுறுப்பாக இவர்களை இயங்க வைக்கணும். பெற்றோருடைய கடமையே இதான். வாலிப வயது வரை இவங்களை வந்து கவனமாக எடுத்துக்கொண்டு வரணும். 20 வருடம் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அடித்தளம் இந்த வயதில் தான் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறது, தந்தைக்கு இவங்க மூலியமாக ஒரு நல்ல அனுகூலம், ஆதாயம், அவர்களுடைய பொருள் வரவு வந்து அதிகரிக்கிறது, அவருக்கு ஒரு கலைத்துறையில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது. இதெல்லாமே இந்த சுக்கிர தசையில் சிறப்பாகவே இருக்கும். சுக்கிரன் சிறப்பாக இல்லாத பட்சத்தில் இவங்க நண்பர்களோட வந்து கூடா நட்பு கேடா விளையும் என்று சொல்வது மாதிரி பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்கிறது, காதல் வயப்படுறது, அதனால் படிப்பு கெடுறது. ஒரு சிலருக்கு வந்து சுக்கிரன் சிறப்பில்லைன்னா கொஞ்சம் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். இந்த காலகட்டம் பெற்றோர்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வருவது தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வரக்கூடிய தசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை. சூரிய தசை 6 வருடம், அப்போ 26 வயது வரைக்கும். இங்கே சூரியன் வந்து சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒரு தொழிலில், ஒரு கல்வியில் ஒரு நல்ல மேன்மை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து எதையும் வந்து தொழில் செய்கிற இடங்களையோ இல்லை ஒரு சமுதாயத்திலையோ 4 பேர்கிட்ட எந்த இடத்துல எப்படி வரணும். ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு கோபம் எந்த நேரத்துக்கு வரும், ஒரு முரட்டுத்தனமும் இருக்கும். பார்க்க வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்கள யாராவது எதனா சொல்லிட்டா கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்கன்னு சொல்கிறோம். அதனால் வந்து வேலை செய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போயிடணும். மற்றபடி இந்த சூரிய தசை எங்களுக்கு ஒரு சிறப்பான தொழில், ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கல்வி, அதே போல் ஒரு சிலருக்கு பெண்களாக இருக்க பட்சத்தில் ஒரு நல்ல கணவனையும் குடும்பத்தையும் கொடுத்துறது. ஏன்னா இவங்க பெரும்பாலும் வந்து சரியான வயதில் திருமணம் செய்யும்போது இவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுது. நான் லைஃப்பில் செட்டில் ஆகிறேன்னு அப்படி தள்ளி போடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பிறந்தவுடன் இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு போயிடுவாங்கன்றது அவங்களுக்கு ஒரு விதி. அதனால் சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பு. பெரும்பாலானோருக்கு காதல் திருமணம் நடக்கும், மனதுக்கு ஏற்ற மாதிரி மனநிறமான வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து சந்திரதசா. இந்த சந்திரதசா வந்து 10 வருடம் 26 வயதில் வரும். அப்போ 36 வயசு வரைக்கும் போகும். சந்திரன் வந்து ஒரு சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, ஒரு கேதுவோட ஒரு ராகுவோடலாம் சேர்ந்து அதுவும் ஒரு மறைவு ஸ்தானங்களை 6, 8, 12 உட்காந்துருச்சுன்னா ஒரு ஞாபக மறதி, மாற்றி மாற்றி பேசுறது, ஒரு மன அழுத்தம். இதே ஒரு சிலருக்கு வந்து திருமண பாவங்கள்லாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு இதெல்லாமே
ஏற்படும். தாய் வழியில் ஒரு பிரச்சனை இல்லை, தாய்க்கே ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. இதே சந்திரன் சிறப்பாக இருந்தால் ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, கடல் கடந்து, அதே போல் ஒரு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுறது. இதுவும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமாக ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு குழந்தை ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த காலகட்டம் இருந்துடும். பெற்றோர்லாம் ஒரு சிலர் இதுக்கு கூடவே இருந்து உறுதுணையாகவும் இருக்கும் பட்சத்தில் சிறப்பாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தசை வந்து 36 வயதில் வரும். 7 வருடங்கள் 41 வயது வரைக்கும் அந்த செவ்வாய் தான் எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பாக்கியத்தை தரும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுறது, அதே போல் ஒரு சொத்து பத்து சேர்க்கை, அதே போல் ஒரு பேர் புகழ் பதவியில் ஒரு உயர்வு, இவருடைய பலம் இவருடைய அறிவுத்திறன்லாம் சமூகத்துக்கு தெரிய வரும். இவருக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கான்ற ஒரு உணர்வும் வரும். ஏன்னா இவருக்கு அந்த ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்திருப்பார். ஏன்னா இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு எதுவுமே எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா. ஒரு சிலருக்கு வந்து இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனும் சூரியனும் சந்திரனும் சிறப்புனா எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு தொழிலில், ஒரு குடும்பத்தில், ஒரு சொத்து பத்து சேர்க்கையில், ஒரு வண்டி வாகனத்திலலாம் கொஞ்சம் ஒரு சிறப்பான நிலை ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர வழியில் ஒரு உறவு, அப்பா அம்மா வழியில் ஒரு சொத்து சேர்க்கை, இதெல்லாம் வந்து ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது. இதே செவ்வாய் சிறப்பு இல்லைன்னா ஏற்கனவே வந்து இவங்க செவ்வாயின் கர்மப்பதி பெற்றுருவாங்க. கூட இருக்கிற இளைய சகோதரனால் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, அவனால் எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனம், ஒரு உடல்நிலையில் வந்து ஒரு ஹீமோக்ளோபின் குறைபாடு, உடல்நிலையில் கொஞ்சம் ஒரு பாதிப்பாக இருக்குது சொல்கிறதுலாம் இந்த காலகட்டம் வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமாகவே பார்த்துக்கணும். இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது ராகுதசா வந்து 41 வயதில் வரும். உங்களுக்கு 18 வருடம், அப்போ வந்து 59 வயது வரைக்கும் இருக்கும். அந்த ராகு சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு லைஃப்பில் வந்து இவங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஒரு ஹைக்கு பார்ப்பாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அரசியல் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது. அவங்களுக்கே வந்து தொழிலுக்காக ஒரு வெளிநாட்டு பயணம், அதில் வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரம், தொழில், வீடு, பண்ணை, தோட்டம், துறவுன்னு நிறைய லக்ஸுரியை 2 மடங்காக கொடுத்துரும். அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் அந்த ராகு அப்படின்னு சொல்லலாம். அந்நியர்களால், அதாவது நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, முன்பின் தெரியாதவர்கள் மூலம் லாபம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதே ராகு சிறப்பு இல்லைன்னா ஒரு உறவுகளை பிரியறது, ஒரு பொருளாதாரம், ஒரு தொழிலில், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவு ஏற்படுறது, ஒரு உறவுகளை இழக்கிறது, இதையும் செஞ்சிருவார் ராகு. அப்போ இவங்களுக்கு என்ன நல்லா இருக்கணும், சுக்கிரனில் ஒரு திறமையாக கடந்து வந்துட்டு இந்த ராகுவும் சிறப்பாக இருக்க பட்சத்தில் இவங்களுக்கு செவ்வாயும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும்பொழுது இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் தான் பிரச்சனை, ஏதாவது ஒரு ஸ்மூத்தாக போயிடும் உங்களுக்கு இந்த காலகட்டம். அப்புறம் அதுக்கப்புறம் வரப்போகிறது குருதசா வந்து 59 வயதில் வரும். 16 வருடம் 75 வருடம் வரைக்கும் இந்த குருதசாவில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆன்மீகம், நல்ல ஞானம், இதையெல்லாம் வந்து ஒரு நாட்டம் அதிகரிச்சிடும். ஏன்னா இவங்களுக்கு இளவயதில் சுக்கிரனே வந்து காதல், சந்தோஷம், சுகபோக வாழ்வு, இதுலேயே இவங்களுக்கு நாட்டம். ஏன்னா எல்லாமே கேட்டதெல்லாம் உடனே கிடச்சிடணும், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடச்சிடணும், அதுக்கு ஒரு டிமாண்டும் வைப்பாங்க. அப்படி தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க அதை சார்ந்து போகும்போது இவங்க வாழ்க்கை வந்து ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குருதசையில் என்ன பண்ணுவாங்க, இது கிடையாது வாழ்க்கை, இதை காட்டிலும் உனக்கு இறை சக்தி கிட்ட தான் உன்னுடைய நிறைவே இருக்குதுன்னு இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும் இவங்களுக்கு. இவங்க அறியாமலே அந்த ஆன்மீக நாட்டம், ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. அப்போ இந்த குருதசால இவங்களுக்கு நிறைய ஒரு புண்ணிய காரியங்கள், ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு பயணம், இதையெல்லாமே இவங்க வந்து ஏற்படுத்திக்குவாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது நம்மளுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு வாலண்டரியாக போய் ஒருத்தவங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனையா, ஒரு திருமணம் ஆகலையா, ஒரு வீடு வாசல் இல்லையா, ஒரு வண்டி வாகனம் இதுவா, ஒரு தொழில் பிரச்சனையா அப்படின்னு இவங்க வாலண்டரியாக போய் உதவி செய்யும்போது இந்த குரு தசாவை இவங்க சிறப்பாகவே கடந்துடலாம். ஒரு சிலருக்கு குரு சிறப்பில்லாத பட்சத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இவங்க ஒரு உடற்பயிற்சி ஆரம்பத்துலேருந்தே வைத்துக்கொள்ள வந்துடுது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களுக்கு சனி தசா வந்து உங்களுக்கு 75 வயதில் வரும், அது 19 வருடம். அப்போ இந்த சனி தசால குரு தசால நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான காரியங்கள்லாம் செய்யும்பொழுது இந்த சனி வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த கடைசி காலத்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடும். குழந்தைங்க வந்து ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடுறது, என் குடும்பம், என் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அவங்க குடும்பம் பிள்ளைகள் மேலாம் ரொம்ப அன்பு அஃபெக்ஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்க மனைவி குழந்தைகளும் இவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாகவே இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்து கொள்வாங்க. அவங்களும் நல்ல குணமுடையவர்கள்
வழிபாடுகளாக இருப்பாங்க. அப்போ குருதசால பண்ண புண்ணியத்துக்கெலாம் இந்த சனி தசால கடைசி காலத்தில் ஒரு மன நிறைவாக கூட இவங்க வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நிறைய நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லுது. அப்போ இந்த சனி சிறப்பு இல்லைன்னா உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படியும் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு இந்த சுக்கிர தசாவையும் இந்த ராகு தசாவும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு லைஃப் வந்து ஒரு நார்மலாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக போயிடும். இவங்க வந்து என்ன பண்ணோன்னா நிறைய வந்து கொஞ்சம் வந்து ஒரு இந்த கோபம், வேகம், விவேகத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா வெளியாட்களுக்கு தான் செல்லுபடியாகும், இவங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாதுன்றதை நம்ம முதல்ல நினைவை நிறுத்தி கொள்ளணும், விட்டு கொடுத்து செல்லணும். இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இவங்க யாருக்கு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சால் கூட அந்த உதவி வந்து பெருமளவு தெரியாது. இவங்க மேலே ஒரு வெறுப்பு தான் வந்துடும். ஏன்னா இவங்க அந்த ஒரு கெடுபிடியாக நடக்கிறதுனால இந்த காலகட்டம் என்ன செய்யுங்கன்னா, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நெளிவு செறிவாக ஏற்கனவே இனிமையாக பேசக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் புன்மருடன் உறவுகளிடமோ நெருங்கிய வட்டாரங்களிடமோ தொழில் செய்கிறவங்களிடமோ நீங்கள் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி வந்து ஈஸியாகவே கிடைச்சிரும். வெற்றி படுகட்டுகளை நோக்கி நீங்கள் செல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர நட்சத்திரம் இது. அதனால் சுக்கிர வழிபாடு செய்யணும். சுக்கிரன் காயத்ரி படிப்பது, கஞ்சனூர் சென்று வழிபடுவது, ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபடுவது, பள்ளிக்கொண்ட பெருமாளெலாம் வழிபடும் பொழுது இவங்களுக்கு சிறப்பான பலன்களே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். கருட காயத்ரி இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு கேடயமாகவே இருக்கும். சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து பெருமாளுக்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும்பொழுது இவங்க வாழ்வின் சகலவிதமான சம்பத்துகளையும் அடையலாம். அது மட்டும் இல்லை, செவ்வாயின் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம் என்பதனால முருகர் வழிபாடு, என் வள்ளலாகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். அவரை வந்து மலைமேல் இருக்கக்கூடிய முருகன், குன்றிடம் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதனால் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அப்போ வந்து வெறுங்கையோடு செல்லக்கூடாது. வெற்றிவேறு மாலையை எடுத்து சென்று அவருக்கு அணிவித்து 2 மாலையாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு மாலையை அவருக்கு சாற்றி 2 மாலையை போட்டுட்டு ஒரு மாலையை அவருக்கே சாத்திருங்க. இன்னொரு மாலையை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் நிலவாசப்படியில் நீங்கள் தொங்க விடலாம். அப்படி வைக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அதை வெட்டி வேற போட்டு தண்ணி குடிக்கலாம். சகல விதமான நோய்களையும் கட்டுப்படுத்தும், உங்கள் உஷ்ணத்தையும் தணிக்கும். அந்தளவுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதே போல் அன்னதானம் தாராளமாக செய்யுங்க. அன்னதானம் அளிக்கும்பொழுது உடனே ஒரு பழத்தையும் கூட சேர்த்து கொடுங்க. எந்த பழமோ, ஒரு செவ்வாழை, ஒரு மாதுளை, எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தையும் சேர்த்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அது சிறப்பான ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும். பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துக்கு பழத்தையும் கொடுங்க. பலாமரம் நட்டு வளர்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை அளிக்கும். ஏன்னா உங்களுடைய மரமே அதான். அதை நட்டு வளர்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எலியை அடிக்கக்கூடாது. எல்லா காரியத்திலையும் ஒரு தடை இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் அந்த தடையை உடைத்தெறிவதற்கு விநாயகர் வழிபாடு, அதுவும் ஊர்த்துவ கணபதி உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு முடிந்தவங்கெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷனையும் குறிக்கும். அபிஷேகம் பண்ணும்பொழுது முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் செய்யும்பொழுது உங்களுடைய அந்த கோபம் வேகத்தெல்லாம் குறைத்து அதை உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சாத்வீக பரிகாரமாக என்னமா செய்யலாம்? நேரடியாக மற்றவங்களை சென்றடைகிறதுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த ஒரு உதவி, எந்த ஒரு பிரச்சனையும் அதற்கேற்ற ஒரு உதவியை செஞ்சுருங்க. அதே போல் சாம்பார் சாதம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம், பிரசாதமாக கொடுக்கலாம் முருகன் கோயிலில். அது செவ்வாய்க்கு ஆக்டிவேஷனாக இருக்கும். சகோதர வகையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நேரடியாக சென்று உதவி செய்யுங்க. அதே போல் கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பது, வீடு இல்லாதவங்களுக்கு, வண்டி இல்லாதவங்களுக்கு, ஒரு தொழில் இல்லாதவங்களுக்கு அதற்கான ஒரு வழிமுறையை நீங்களே போய் காட்டும்பொழுது அதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆகிடும். இயலாதவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிரகங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்களோ நல்லது கெட்டதுக்கு ஏற்றா போல் தான் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் கர்மாவை வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. இந்த நல்லது கெட்டதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு பிறவிலையும் நீங்கள் பிறவி எடுக்க போகிறீங்க. அதனால தான் எப்பயும் நல்லதையே செய்யுங்கன்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எளிமையான வழிபாடுகளெல்லாம் நீங்கள் பின்பற்றி, ஏன்னா அந்த கிரக ஆக்டிவேஷன் தான் இது. பூர நட்சத்திரம் என்று ஆடிப்பூர நட்சத்திரம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரம்லாம் ஆண்டாள் பார்வதியை வழிபடணும். வழிபட உங்களுக்கு அந்த ஒரு உறுதியான கொள்கை என்ற எண்ணமும் வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இறைவனை வழிபட ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து இறுகி பற்றி கொள்ளுங்க. ஓம் சரவண பவ, கோவிந்தாய நம, எந்த மந்திரம் தெரியுதோ அதை வந்து உச்சரித்து கொண்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அது ஒரு கவசமாக இருக்கும் எல்லா நேரங்கள்லையும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பூர நட்சத்திரத்தோடு எண்ணியல் எப்படி சிறப்பாக இணைந்து பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரமாகும். சுக்கிரனுக்கு எண்ணியல்ல 6ஆம் எண் தரப்பட்டிருக்கு. இந்த 6ஆம் எண்ணுக்கு 2 நட்பு எண்கள் இருக்குது. அது 8, 9. இந்த பூர நட்சத்திரக்காரர்களோடு 6, 8, 9 என்ற இந்த எண்கள் தேதியாகவோ இல்லை இவங்க ராசி லக்னமாகவோ இவங்க பிறந்த கிழமையாகவோ இவங்களுடைய நேரம், பிறந்த நேரம் இல்லை ஓரை இப்படி ஏதாவது ஒரு வகையில் கூட்டு எண்ணாகவோ கூட அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த எண்கள் இவங்க பிறப்பிலிருந்து இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்க உறவுகள், இவங்க சோல்மேட், இவங்க நண்பர்கள், அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கதவு எண்ணாகவும், அவங்க வண்டி எண்ணாகவும், அவங்க பேங்க் பாஸ்புக் எண்ணாகவும், இவங்களுடைய கல்யாண நாள், என்கேஜ்மெண்ட் டேட்டு, இவங்க குழந்தைங்க பிறந்த டேட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த எண்கள் கனெக்டிவிட்டி ஆகும். இந்த எண்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் சாதகமான நேரங்கள்லேயும் ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளையும் தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும். இந்த எண்கள் 6 என்ற எண் சொல்லும்பொழுது 6, 15, 24, 8 என்ற எண் சொல்லும்பொழுது 8, 17, 26, 9 என்ற எண் சொல்லும்பொழுது 9, 18, 27. இந்த எண்கள் உங்கள் ஜாதகத்தில் எதை தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து இதை பொருளாதாரத்திற்காகவும் இல்லை உறவுகளுக்காகவும் இல்லை தொழிலுக்காகவும் நடைபெறக்கூடிய தசாபுதியும் இணைத்து நியூமராலஜியை வந்து நம்ம பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது ஒரு பாசிட்டிவான நேரத்தில் நம்மளுக்கு பலன்கள் ரெட்டிப்பு மடங்கும். ஒரு சாதகமில்லாத சூழ்நிலை இதுவே வந்து நமக்கு கேடயமாக அமையும். இந்த எண்கள் வந்து அவ்வளோ அமேசிங்காக இவங்க பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும். பொருத்தி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நடைபெறக்கூடிய தசாபுத்திகளில் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்துடன் இதனை ஒப்பிடி பார்த்து கொள்ளலாம். 4 பாதம் என்பதனால வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும். சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.